நிவின் கிட்ட தான் முதல்ல காவேரி சொல்லியிருக்கா. அதே மாரி நிவின் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு அப்படின்ற விஷயம் யமுனாக்கு தெரிய வருது. யமுனா செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. எதுக்காக அக்கா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போணும் நிவின்? என்ன காரணமா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. எல்லாரும் சரி சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ கரெக்ட்டா அப்படியே டென்ஷனா நின்னுட்டுருக்காங்க யமுனா. அத பார்த்த நிவின் கரெக்ட்டா கண்டுபிடிக்கிறாரு. என்ன யமுனா, ஏன் எதுக்காக அக்கா நிவின் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போணும்? என்ன காரணமா இருக்கும்? அவங்க 2 பேருக்குள்ள என்னவா இருக்கும்? அப்படின்னு யோசனைலாம் மனசுல தோணுதா யமுனா அப்படின்னு கேட்குறாரு. அது கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க யமுனா. அது எனக்கு தெரியாதா உன்னை பற்றி? ஒன்று கேவலமான புத்தி, எப்படிலாம் யோசிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இங்கே யாருக்கும் தெரியாது உன்னோட கேவலமான புத்தி. இதை ஏதாவது மெயின் பண்ணி ஏதாவது ஒன்று இங்கே கிளப்பி விடலாம், இல்லை யார் மனசையாவது கஷ்டப்படலான்னு நினச்சிக்கோயேன். அப்படி பண்ணேன்னா அதுக்கப்புறம் நான் எப்படிப்பட்டவனு உனக்கு தெரிய வரும். மரியாதையாக கிளம்பி வா அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாரு. தாத்தா மனசை கஷ்டப்பட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்காரு. அப்போ பாட்டி என்னங்க ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவன் தான் நம்மளாம் வேணாம்னு சொல்லிட்டு போனான்ல, என் பேரை நான் வேணாம்னு சொல்லிட்டு போனானா? எக்காரணம் கூட அப்படி போகவே மாட்டான். இந்த சொத்து சுகம் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு தான் போனானே தவிர என்ன வேணானோ ஒன்று வேணானோ அவன் போகவே போகலை அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு பாட்டி அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இங்கே பார், நீ பண்ண வேலை எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னங்க சொல்கிறீங்க? உனக்கு என்ன பிளான் பண்ணி கரெக்டாக அது காய் நகர்த்தியிருக்கல நீ. இங்கே பாருங்கள், நான் வேணும்னு எதையும் செய்யலை. விஜய் நல்லதுக்காக தான் செஞ்சேன். விஜய் நல்லதுக்காக செஞ்சியா இல்லை உன் பொண்ணு நல்லா இருக்கணும்னு செஞ்சியா அப்படின்றாரு. அதை கேட்டு பாட்டி என்னங்க நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்றாங்க. ஆமாம், கரெக்டாக தான் பேசுகிறேன். என்றைக்கும் இல்லாமல் திருநாளா உன் மருமகன் எதுக்கு இங்கே வரணும்? எதுக்காக உன் மருமகனை நீ உள்ளே சேர்த்துக்கணும்? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? விஜயை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அமுச்சிட்டு உன் மருமகனுக்கும் உன் பொண்ணுக்கும் எல்லா சொத்தையும் கொடுத்துடணும். அதுக்காக தான் பிளான் பண்ணி வர வச்சுருக்கேன். என்னங்க நீங்கள் இப்படிலாம் என்னை பற்றி பேசுகிறீங்க? நான் அப்படிப்பட்டவளா? விஜயை நான் வளர்த்துருக்கேங்க. அவன் ஏன் பேரங்க. நான் எப்படிங்க அப்படிலாம் நினைப்பேன்? இங்கே பார், நீ அவனுக்கு துரோகம் செஞ்சுட்டேன்னு சொல்ல வரல. ஆனால் இதுவும் உன் பிளானில் ஒரு பாகம் தான் எனக்கு நல்லா தெரியும். உன் பொண்ணையும் உன் மருமகனையும் வச்சுக்கிட்டு இது சொத்தெல்லாம் ஆண்டுக்கிட்டு சந்தோஷமாக இரு. ஆனால் என் பேரன் இல்லாத வீட்டில் நான் ஒரு நிமிஷம் கூட தங்க மாட்டேன். நான் முதல்ல என் பேரனை போய் பார்க்குறேன். இதுக்கப்புறம் என் பேரன் கூட தான் நான் வாழ போகிறேன் அப்படின்றாரு. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க பாட்டி. நான் சொல்கிறத கேளுங்க, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றாங்க. நான் கரெக்டாக தானே பண்ணுறேன். இங்கே பாருங்கள், எனக்கு தெரியாதுங்க காவேரி கர்ப்பமாக இருக்கிறது. காவேரி கர்ப்பமாக இருந்தால் நான் அப்படிலாம் யோசிச்சிருக்க மாட்டேங்க. அவங்க 2 பேரும் இருக்கட்டும் இங்கே அப்படின்னு தாங்க நினச்சிருப்பேன். ஆனால் காவேரி கர்ப்பம் எனக்கு எப்படி தெரியும்? அப்போ காவேரி கர்ப்பமாக இருக்கிறதுக்காக தான் காவேரி ஏற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். மற்றபடியெல்லாம் என் பேரனும் காவேரி சந்தோஷமாக இருக்கணும் உனக்கு தோணலை. ஏன்னா உனக்கு தான் அந்த எண்ணமே கிடையாது அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு பாட்டி அப்படியே யோசிக்கிறாங்க. நான் என்னங்க பண்ண முடியும்? நடந்த பிரச்சனை அப்படி. இங்கே பார், நீ என்ன சொன்னாலும் சரி, எல்லா சொத்தையும் விஜய் கொடுத்துட்டு போயிட்டான். அதனால் இதுக்கப்புறம் விஜய் வரவே மாட்டான். அவனுக்கு எந்த சொத்து நம்ம கொடுக்க வேணாம், நம்ம பொண்ணு ஆண்டுக்கலாம், நீ பிளான் பண்ணாது அப்படின்றாரு. ஐயோ, ஏங்க இப்படிலாம் யோசிக்கிறீங்க? நான் அப்படிலாம் யோசிக்கிறேங்க. விஜய் சொல்லிட்டு போனால் அதுக்காக நான் அப்படிலாம் பண்ணுவேனாங்க அப்படின்னா, இங்கே பாரு, என்ன நடந்தாலும் சரி, இது விஜயோட அப்பாவோட சொத்து. விஜய்க்கு மட்டும்தான் அதை சேரணும், இல்லைன்னா அவங்க ஆத்மாவே சாந்தி அடையாது அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு பாட்டி இங்கே பாருங்கள், நான் அப்படிலாம் யோசிக்கலைங்க. அதை உன் பொண்ணுக்கிட்டேயும் மாப்பிள்ளைக்கிட்டேயும் சொல்லிவிடு. அதுக்கப்புறம் விஜய் சொல்லிட்டு போனோன்னா அப்படியே உங்கள் மாப்பிள்ளை என்ன பண்ணுவார் தெரியுமா? இந்த சொத்தெல்லாம் எப்படி ஆட்டையை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவார். இப்போவே சொல்லிவிடு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. முதல்ல விஜய் போய் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. இதை கேட்டு பாட்டி கவலை அடைகிறாங்க. அடுத்த நாள் எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சுட்டு தாத்தா கிளம்புறாரு. அதை பார்த்துட்டு அவங்க பொண்ணு என்னப்பா எங்கே கிளம்புறீங்க அப்படின்னா, எங்கே கிளம்புறா எல்லாம் உன் அம்மாவுக்கு தெரியும் எங்கே கிளம்புறேன்னு. அவர் வீட்டை விட்டு போகிறாராம், அதுவும் விஜய் கூடவே போயிடுறாராம் அப்படின்னோடனே, என்னப்பா நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? அங்கே எப்படிப்பா உங்களுக்கு மரியாதை கிடைக்கும்? ஏன் பழம் பண்ணீங்க? பாருங்க, எனக்கு மரியாதை எந்த வெங்காயமும் தேவையில்லை. எனக்கு தேவை என் பேரன் தான். என் பேரனை தவிர எனக்கு இந்த உலகத்தில் யாருமே முக்கியம் இல்லை. அதனால் நான் என் பேரன்கிட்டே போயிடுறேன். என் பேரன் இல்லாமல் இந்த வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும்.